நம்ம பார்க்கும்போது வந்து SA 265 கம்யூனிகேட்டிங் டெஃபிஷியன்சி இன் இன்டர்னல் கண்ட்ரோல். CA ஃபைனல் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ SA 225 இல்லை 265 கம்யூனிகேட்டிங் டெஃபிஷியன்சி இன் இன்டர்னல் கண்ட்ரோல். 260 வந்து கம்யூனிகேஷன் டெஃபிஷியன்சி இல்லாமல் கம்யூனிகேட்டிங் வித் தோஸ் வித் சார்ஜ் வித் கவர்னன்ஸ்னு படிச்சிருக்கோங்க. இது வந்து நம்ம டெஃபிஷியன்சி மட்டும் பார்க்க போகிறோம். சரி, இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன? To communicate deficiency in internal control identified during the audit to those who charged with the governance and management. ஆடிட்ல கண்டுபிடிக்கப்பட்ட இன்டர்னல் கண்ட்ரோல் குறைபாடுகளை மேனேஜ்மெண்ட் மற்றும் தோஸ் ஹூ சார்ஜ் வித் கவர்னன்ஸுக்கு தெரிவிப்பது SA 265 நோக்கம். இதுதான் வந்து அதோடைய முக்கியமான மீனிங். Deficiency in internal control. What is the deficiency? A deficiency exists when controls are poorly designed, implemented, and operated. So, internal control is designed, implemented, or operated in a way that is either unable to prevent, detect, or correct MMS on timely basis, or internal control system does not exist. அப்போ என்ன செய்யணும்னா, internal control is poorly designed, implemented, and operated. Control cannot prevent, detect, and correct. டெஃபிஷியன்சி எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் கண்ட்ரோல் does not அல்லது cannot prevent misstatement, detect misstatement, and control misstatement on timely basis. அல்லது control does not exist, required control itself is absent. அப்போ வார்த்தை பாருங்க, designed, implemented, operated, prevent, detect, correct and timely basis. அதாவது சரியாக நடைமுறைப்படுத்தலை அப்படின்னும் பொழுது நீங்கள் டெஃபிஷியன்சி வந்து எங்கே கொண்டு போயிடணும்? இன்டர்னல் கண்ட்ரோல். தட் மீன்ஸ் இன்டர்னல் கண்ட்ரோல் வந்து டெஃபிஷியன்சி இருக்குதுன்னா இது நீங்கள் யாருக்கு கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோஸ்க்கு சார்ஜ் வித் கவர்னன்ஸ் கொண்டு போயிடணும். அதான் சொல்கிறாங்க, டு கம்யூனிகேட் டெஃபிஷியன்சி இன் இன்டர்னல் கண்ட்ரோல் ஐடென்டிஃபைட் டியூரிங் த ஆடிட் டு கம்யூனிகேட் வித் தோஸ்க்கு சார்ஜ் வித் கவர்னன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். What are the deficiency in internal control? When internal control is poorly designed, operated and implemented, poorly designed, implemented and operated, and internal control is unable to either detect fraud, prevent fraud or prevent mismanagement or correct misstatements. டிடெக்டும் பண்ணல, ப்ரிவென்ட்டும் பண்ணல, அதை கரெக்டும் பண்ணல அப்படின்னும் பொழுது உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? டெஃபிஷியன்சி இன்டர்னல் கண்ட்ரோல் ஆன் டைம்லி பேசிஸ். அந்த டைம்ல அது நடந்துக்கணும் இல்லையா? அல்லது when internal control does not exist, என்னங்க does not exist, அல்லது required control itself is absent. So what is the ICA keywords? Designed, implemented, operated, prevent, detect, correct, timely basis. அப்போ இன்டர்னல் கண்ட்ரோல் சரியாக வடிவமைக்கல, நடைமுறைப்படுத்தலை, சரியாக செயல்படலை, அதற்கு தேவையான கண்ட்ரோல் இல்லைன்னா அதுதான் டெஃபிஷியன்சி இன் இன்டர்னல் கண்ட்ரோல். ஃபர்ஸ்ட், வாட் டு யூ மீன் பை த டெஃபிஷியன்சி? டெஃபிஷியன்சி இன் இட் இஸ் நெய்தர் unable to prevent, detect and correct the mismanagement, or it does not exist internal control policy on timely basis. So auditor identifies deficiency. If auditor identifies deficiency, if auditor determines whether deficiency exists, auditor determines whether deficiency exists based on audit performance. So he considers likelihood misstatement and magnitude of misstatement. What do you mean by magnitude? Not merely whether misstatement occurred. Example, related party purchases not disclosed. Even if amount is very small, control failure exists. Auditor reports deficiency. இந்த இடத்துல தான் வந்து மிஸ்டேட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நாட் நியர்லி வெதர் மிஸ்டேட்மெண்ட் அக்கர்டு, அவன் சொல்றான் நாட் நியர்லி வெதர் மிஸ்டேட்மெண்ட் அக்கர்டு,
ஏன்னா ரிலேட்டட் பார்ட்டி டிஸ்க்ளோசர்ஸ் நீங்கள் பண்ணணும் பண்ணல, அது சின்ன அமௌண்ட்டாக இருக்கிறனால நீங்கள் பண்ணலை அப்படின்னும் போது நெட்டில் வந்து இன்டர்னல் கண்ட்ரோல் வந்து என்னவா இல்லை, சிறப்பாக இல்லை. ப்ரிவென்ட் மிஸ்டேட்மெண்ட்டு, கரெக்ட் மிஸ்டேட்மெண்ட்டு, அதில் பிடிச்சும் இல்லைங்கன்னா அந்த கான்செப்ட் இங்கே வந்து உட்காருது. அப்போ ஆடிட்டர் ரிப்போர்ட்ஸ் டெஃபிஷியன்சி, அப்போ லைக்லிஹுட், மேக்னிடியூட் அண்ட் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட். சரி, சிக்னிஃபிகண்ட் டெஃபிஷியன்சி, one or more deficiency which are important enough to deserve attention of those who charge with the governance. ICA definition சொல்லுது, deficiency or combination of deficiencies in internal control that in auditor's professional judgment is of sufficient importance to merit attention of those who charge with governance. சொல்றாங்க ஐசிஏ டெஃபினேஷனே சொல்லுது பாருங்க, என்ன சொல்றாங்க, டெஃபிஷியன்சி ஆர் காம்பினேஷன் ஆஃப் டெஃபிஷியன்சி, ஒரு டெஃபிஷியன்சியில நிறைய டெஃபிஷியன்சி வருது. அப்போ ஒன் டெஃபிஷியன்சின்றது வந்து டெஃபிஷியன்சி ஆர் காம்பினேஷன் ஆஃப் டெஃபிஷியன்சி இன் இன்டர்னல் கண்ட்ரோல் தட் இன் ஆடிட்டர் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் is of sufficient importance to merit attention of those who charge with governance. So what is the professional judgment combination sufficient importance and merit attention those who charge with governance? So these are the keywords. சிறிய கண்ட்ரோல் வீக்னஸ் இல்ல, நிறுவனத்தின் கவர்னன்ஸை பாதிக்கும் அளவுக்கு முக்கியமான குறைபாடு இருந்துச்சுன்னா அதுதான் வீக்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. சின்ன சின்ன வீக்னஸ் குறைபாடு இல்லை, அது வந்து என்ன செய்யணும், கவர்னன்ஸை பாதிக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா அதான் குறைபாடு, அதான் சொல்றாங்க. For deficient combination deficiency in internal control that the auditor's proposed judgment is of sufficient importance to merit attention of those who charge with governance. Communication of deficiencies. Yes. What do you mean by communication of deficiencies? See, auditor communicates in writing to those who charge with governance. Communicator. Significant deficiency only. So, where is the to management, communicate, significant deficiency, other deficiency that deserves management attention. Sir, that's also deserves management attention, but important thing is deficiencies, significant deficiency is very, very important, you know. So that is very, 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 very important. Use it. And I say keywords in writing. So auditors should be communicate with those who travel in writing on timely basis. That is management. What are the indications? What are the indications of significant deficiency? These situations indicates serious internal control weakness, ineffective internal control environment, management itself ignores controls, and ineffective risk assessment process. What is called ineffective risk assessment process means company வந்து fails to identify the business risk. என்ன பிஸ்னஸ் ரிஸ்க் இருக்குதுன்னு கம்பெனியே கண்டுபிடிக்க மறந்துடுச்சு. அடுத்து வந்து inefficiency response to identified risk. ஒரு ரிஸ்க்கை ஐடென்டிஃபை பண்ணுறதுல வந்து நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்கல, நோ ஆக்ஷன்ஸ் டேக்கன் பை யூ. ஸோ மிஸ்டேட்மெண்ட்ஸ் டிடெக்டட் பை ஆடிட்டர்ஸ். ஆடிட்டர் டிடக்ட்ஸ் மிஸ்டேக்ஸ் விச் கண்ட்ரோல்ஸ் ஃபெயில்ஸ் டு டிடெக்ட். ஆடிட்டர் டிடக்ட்ஸ் மிஸ்டேக்ஸ் விச் கண்ட்ரோல்ஸ் ஃபெயில்ஸ் டு டிடெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மிஸ்டேட்மெண்ட் டிடெக்டட் பை த ஆடிட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆடிட்டர் வந்து மிஸ்டேக்ஸை கண்டுபிடிக்கிறாரு, அந்த வந்து என்ன செய்யுது அப்படின்றது எந்தனா அது எதை டிடெக்ட் பண்ணுதுன்னா அது இன்டர்னல் கண்ட்ரோல் டிடெக்ட் பண்ணுறது ஃபெயில் பண்ணுறது அதை கண்டுபிடிச்சிக்கிறார் ஃபர்ஸ்ட். மேனேஜ்மெண்ட் unable to oversee financial statements. Management cannot properly review or supervise preparation of financial statement. Material misstatement due to fraud or error. So current year's material misstatement found as prior period error. So these are all the very important things I say keywords. Ineffective control environment, ineffective risk assessment, ineffective response, misstatements detected, management oversight, and material misstatements. Are these 1, 2, 3, 4, 5, 6 things? Ineffective control environment, ineffective risk assessment, ineffective response, mismanagement, misstatements detected, and management oversight, and material misstatements. These are all the very important things. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எல்லாமே வந்து ineffective control
environment, ineffective risk assessment, ineffective response, misstatements, management oversights, and material misstatements. So this is very important. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, இந்த வேர்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு கிட்ட 3 மார்க்ஸ் ஆகிருக்கீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ineffective risk assessment, ineffective response, mismanagement பார்த்தாச்சு. அடுத்து வந்து written communication should contain. What do you mean by the written communication should contain? Communication should include description of deficiency, potential effects, enough information or those who charge with the governance and management to understand the issues. Auditor should also explain auditor purpose is to express opinion on financial statement, not to express opinion on ineffectiveness or effectiveness of internal control. Also, only deficiency identified during the audit or reported. There may be other deficiency not identified. So, what is the things in this? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடிட்டரோட இண்டிகேஷன் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ரிலீஃப் படிச்சாச்சு. கண்டென்ட் ஆஃப் ரிட்டன் கம்யூனிகேஷன்ஸ் நம்மளால தெரியும். இந்த கண்டென்ட் ஆஃப் ரிட்டன் கம்யூனிகேஷன் தான் இந்த சிக்னிஃபிகன்ட் டெஃபிஷியன்சி அப்படிங்கும்போது ஒரு ஆடிட்டர் ரிப்போர்ட் கொடுக்கும்போது அந்த இடத்துல வந்து ஒப்பீனியன் தான் தரணுமே தவிர இந்த எஃபெக்டிவ்னஸ் இன்எஃபெக்டிவ்னஸ் பற்றி எழுதலாமா அப்படின்னு கேட்குறாங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லை? அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஆடிட்டர் ஷுட் ஆல்சோ எக்ஸ்பிளைன் ஆடிட்டர் பர்பஸ் இஸ் டு express opinion on financial statements, not to express opinion on effectiveness of internal control also. Only deficiency identified during the audit or reported, there may be other deficiency not identified. சரி, இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம போகலாம், உங்களுக்கு ஈஸியாக புரியுது. ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, deficiency in internal control. What do you mean by deficiency in internal control? Design, implementation, operations. So, deficiency in internal control means if you design and implement or operate, it is fails to prevent, fails to detect and fails to correct material misstatement on timely basis, that is called deficiency. Deficiency exists when control is designed, implemented or operated in such a way that is unable to prevent, detect or correct material misstatements on a timely basis, or when necessary control is absent, then it is called a deficiency of internal control. What is the significant deficiency? Yes, proposed judgment is wrong, combination of deficiencies high, sufficient importance and merit attentions, those who charge with the governance. These are all the key words for significant deficiency in the sense. Yes, a significant deficiency is a deficiency or combination of deficiency in internal control that auditor's professional judgment is of sufficient importance to the merit the attentions of those who charge with the governance. ஒரு significant efficiency அல்லது combination of efficiency in internal control that in auditors professional judgment பிரகாரம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஆகுது. அந்த மேட்டர் நீங்கள் those who charge with the governance கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால் that is very important. What is the communication? Written communications on a timely basis to those who charge with the governance or management, that is significant deficiency or other may be other deficiency. Remember, those who charge with the governance நாமே significant deficiency தான் நம்ம கொண்டு போகணும். Other deficiency கொண்டு போனோம்னா if it is require attention, that should be also goes to those who charge with the governance. What are the indicators of significant deficiency? I told you already, I say keywords வந்து ineffective internal control environment, ineffective risk assessment process, ineffective responses to identify the risk, and misstatements related by the auditors, management's inability to oversee the financial statement preparations, and misstatement due to fraud and errors. So, ineffectiveness of internal control, ineffective risk assessment procedures, ineffective responses to the assessed risk, and the misstatements related by the auditor. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ineffective ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல் ineffective இருக்குது, ரைட்? ineffective இருந்தாலும் அசஸ்ட் ரிஸ்க், ineffective அசஸ் ரிஸ்க், நீங்கள் கண்டுபிடிச்ச ரிஸ்கே நீங்கள் அசஸ் பண்ண தவறிட்டீங்க. அடுத்தது ineffective responses to assess riskனா risk assessment process, misstatements related by the auditors.
அதுவும் சிக்னிஃபிகண்ட் தான் டெஃபிஷியன்சி தான். மிஸ்டேட்மெண்ட் வந்து அவர் பார்த்துட்டாரு. இப்போ மேனேஜ்மெண்ட்ஸ் inability to oversee the functions of financial statement preparations. So these are all very, very important. What do you mean by the written communication contents? Keywords: description of deficiencies, potential effects, context of communications, audit opinion, internal control, audit procedures, limitation of audit. So these are all the things which is the prime things auditor has to communicate with communication those which are with governance. So descriptions of deficiencies, potential effect, the context of communications. The auditor opinion, you should not express whether internal control is good or good. But if it is bad, that should be communicated with those who charge with the governance. Yes. What is the limitations of audit also? So you think, what is the case like in this case? Case like one related party transactions. Situation one, ABC Limited purchased goods worth rupees 50 lakhs from managing director's relatives. No approval and no disclosures were made because there was no internal control to identify related transactions. Auditor conclusions in deficiency in the internal control. Auditor communicates significant deficiency to communicate writing under SA 265. ஸோ இப்போ ரிலேட்டட் பார்ட் டிரான்சாக்ஷன் சிக்னிஃபிகண்ட் டெஃபிஷியன்சி நீங்கள் மறைச்சிட்டிங்கன்னா அதை ரிட்டர்ன் கம்யூனிகேஷன் மூலமாக யார் செய்யணும் அவர் தெரிவிக்கணும். அப்போ பாருங்க எக்ஸாம்பிள் கீ வச்சுருந்தீங்க, ஆடிட்டர் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் டெஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டாரு, அதை வந்து கம்யூனிகேட் பண்ணுறாரு. எது சம்மந்தப்பட்டது? ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பேங்க் ரெக்கன்சிலேஷன். பேங்க் ரெக்கன்சிலேஷன் வாஸ் நாட் ப்ரிப்பேர்ட் ஃபார் 6 months. The audit found several unrecorded bank charges and duplicate payments. What are the conclusions? Internal control failed to detect errors on timely basis. SA applicable SA 265. So law என்ன சொல்லுதுன்னா, no approval is required before issuing inventory from the warehouse. No approval is required before issuing inventory from the warehouse. Employees removed inventory without authorization. நல்லா புரிஞ்சுக்கணும். No approval is required before issuing inventory from warehouse. So employees removed inventory without authorization. So control is not properly assigned. So communicate deficiencies to management depending on the significance. So what is the fraud? The auditor discovered fictitious sales of rupees 2 crores. Management controls failed to detect the fraud. So evidence of ineffective control environment and the significant deficiency. So the ineffective control தானே படிச்சு நம்ம ineffective internal control, ineffective risk assessment procedures, ineffective responses to the assessed risk, இதெல்லாம் அதில் வந்துடும். ஸோ கம்யூனிகேஷன் immediately to those who charge to governance. Financial statements. Management approved financial statements without reviewing depreciation and GST provisions. The auditor identified material ones. Management is unable to oversee the preparation of financial statements. So management is primary responsible for that one. So management is primary responsible for that one. So management is unable to oversee the preparation of financial statements. This indicates significant deficiency. What is the situations? Management என்ன சொல்றாங்கன்னா, approved financial statement without reviewing depreciation and GST provisions. Auditor identify the material errors. So that should be communicated with the overseas. That's very important. ICA bustle words to underline this exam. Deficiency in internal control, significant deficiency, professional judgment, written communications, those who charge with the governance, இதெல்லாம் வந்து எக்ஸாமில் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. தேங்க்ஸ்.